வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லப்பர் பந்த் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு கதை தாங்க. படம் நல்லாயிருக்கு. வீக்கெண்டில் போய் நல்ல படம் பார்க்குறோன்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். நம்ம இந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம் தான் நிறைய படம் பார்த்துருப்போம். அதில் இந்த படமும் சூப்பராக இருக்குது. இதில் வந்து தினேஷ் நடிச்சிருக்காரு, அட்டகத்தி தினேஷ். அப்புறம் வந்து ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக அட்டகத்தி தினேஷ் வந்து, அதாவது அந்த ஆள் வந்து உண்மையிலே ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ஆக்டர்னு சொல்லணுங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா வயசான ஆளாக நடிச்சிருப்பார். இவர் கூட பொண்ணு தான் வந்து இந்த ஹீரோயின். அந்த ஹீரோயினை தான் வந்து ஹரிஷ் கல்யாண் லவ் பண்ணுவார். ஹரிஷ் கல்யாண் பார்த்திங்கன்னா ஒரு பவுலர், ஓகேங்களா. தினேஷ் வந்து பேட்ஸ்மேன். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே எப்படி கிளாஷ் வருது கிரிக்கெட் சம்மந்தமாக, அதை நீங்கள் படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கிளாஷ்னால் வந்து எப்படி அவரோட இந்த ஹரிஷ் கல்யாணோட லவ் பாதிக்கப்படுது. ஏன்னா வந்து தினேஷோட பொண்ணு தான் வந்து ஹீரோயின். ஸோ இந்த மாதிரி வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த கிரிக்கெட் மேட்சை சம்மந்தப்பட்ட ஈகோ கிளாஷு, அதை எடுத்த விதம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ வீக்கெண்ட் ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். எனக்கு என்னென்னா ஹரிஷ் கல்யாணோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனும் வேறு லெவலில் இருக்குது. இப்போ ரீசனோட பார்க்கிங் எல்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல நடிகராக வந்து தமிழ் சினிமாவில் வந்து உயர்ந்துகிட்டே வராரு. ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் அட்டகத்தி தினேஷும் சரியான ஆக்டருங்க. அதாவது இன்னும் நல்ல டேரக்டர்ஸ்லாம் வந்து இவரோட படம் பண்ணி நல்ல தீனி பண்ணுங்க. அப்படியே அந்த வயசான கேரக்டர், இவருக்கும் அந்த ஒய்ஃப் இருப்பாங்க ஒரு கேரக்டரில், அவங்க 2 பேரும் நடக்கிற சீன்ஸும் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஷீன் ரோல்டன் அவர் வந்து மியூசிக் வந்து சரியாக போட்டிருக்காரு. ஸோ மியூசிக் டேரக்டரும் அவரோட பங்குக்கு நல்ல மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, முக்கியமாக கிளைமேக்ஸ் இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ படத்தை போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த படத்துக்கு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நந்தன், சசிகுமார் நடிச்சிருக்க நந்தன். இந்த படம் பார்த்திங்கன்னா சசிகுமார் நடித்த படங்கள்லேயே ரொம்ப வித்தியாசமான படமாக இருக்குது. ஒரு கதையின் நாயகனாக வர்றாரு. அதாங்க நம்ம ஊரில் இந்த கேஸ்ட், இந்த ஜாதி இனவெறி பிரச்சனை இருக்கா இல்லையா, இப்போயும் இருக்குது அப்படின்றத இந்த படம் காட்டுது. ஸோ இவர் வந்து ரொம்ப ஒரு கேஸ்ட் டிபேட்டில் வந்து எப்படி பாதிக்கப்பட்டவராக வராரு சசிகுமார். ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஆளாக வராரு. ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு ஆளாக வந்து பாலாஜி சக்திவேல் வராரு. ஸோ பாலாஜி சக்திவேல் தான் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். உண்மையிலே நம்ம அவரை பார்த்து வந்து நம்ம அவ்வளோ கோவம் வர லெவலுக்கு நடிச்சிருக்காரு. உண்மையிலே உங்களே தெரியும், அவர் ஒரு இயக்குனர் முன்னாடி. ஸோ வந்து கண்டிப்பாக அந்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் நடக்கிற அடிதடிலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த கதைக்காலம் எப்படி வருதுன்னா வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது அவங்க ஊரில். ஒரு பஞ்சாயத்து இதாக வந்து இவர் எப்பவுமே தேர்ந்தெடுத்துகிட்டே இருக்கார். யார், பாலசக்திவேலு. திடீர்னு வந்து அந்த தொகுதி வந்து ரிசர்வ்டு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, சசிகுமார் எப்படி இந்த இதுக்குள்ளே வராரு, இந்த எலெக்ஷனுக்குள்ளே வராரு, எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேஸ்ட் இந்த காலத்துலேயே வந்து எப்படி இந்த கேஸ்ட் டிவைட் இந்த விஷயம்லாம் வந்து இன்னும் இருக்குது அப்படின்றது டேரக்டர் நல்லா காமிச்சிருக்காரு. படமும் நல்லா தான் வந்திருக்கு. படம் டெக்னிக்கலாக ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை மேக்கிங் வைஸு. பட் ஆனால் கண்டென்ட் வைஸாக, கதை வைஸாக வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு யதார்த்தமான நடக்கிற நம்ம சொசைட்டியில் நடக்கிற சில கெட்ட விஷயங்களை வந்து ஒரு காட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் இது இன்னும் நடக்குதா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாண்டா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் ஜிப்ரான் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்ருதி அந்த ஹீரோயின் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, எல்லோரும் அவங்க ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல படம் தாங்க. ஓஹோன்னு சொல்ல மாட்டேன், பட் கண்டிப்பாக ஒரு கெட்ட படம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே காய்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.